ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாய்ஃபிஎம் யூடியூப் சேனல். நம்ம வந்து சிஎஸ் எக்ஸாமுக்கான பேப்பர் இங்கிலீஷ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் வந்து பாஸ்ட் டென்ஸ். லாஸ்ட் வீடியோ வந்து டென்ஸோட 3 டைப்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நம்ம அதில் ஃபர்ஸ்ட் டைப்பான பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பாஸ்ட் டென்ஸ்னால் கடந்த காலம். இதில் வந்து 4 சப்டிவிஷன்ஸ் வந்துருக்கும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு 4 டைப் வரும். இது ஒவ்வொன்றை பற்றி இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னா வந்து ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம சொல்லுவோம். இதோட வேர்ப் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஏ, ட்ரைன் இந்த மாதிரி வேர்போட செகண்ட் ஃபார்மா இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஐ ஏட் ஃபுட் எஸ்டர்டே, நான் நேற்று சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ற மாதிரி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். பாஸ்ட்ல கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸ். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா வந்து ஒரு விஷயத்துக்கு முன்னாடி வந்து பாஸ்ட்ல இந்த விஷயத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுக்கு வந்து வேர்ப் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஹேட் பிளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரும். ஹேட் பிளஸ் V3. V3னா தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா I had eaten. இந்த eatenன்றது தான் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb. இங்க ate-ன்றது செகண்ட் ஃபார்ம் ஆஃப் verb. eaten food for you arrived. அதாவது பாஸ்ட்ல ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட வந்து அவர் வந்தாரு அப்படின்றது வந்து ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷன். அதுக்கு முன்னாடி இவர் சாப்பிட்டாரு, அதாவது சாப்பிட்டதுன்றது ஒரு ஆக்ஷன். முன்னாடியே சாப்பிட்ட பாஸ்ட்ல நடந்த 2 ஆக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி இது நடந்துச்சு அப்படின்றத நம்ம சொல்றது வந்து பர்ஃபெக்ட், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றதுல சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி பர்ஃபெக்டா இது நடந்துருச்சு அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் இந்த சென்டென்ஸ். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல தொடங்கி அது வந்து நடந்துகிட்டே இருக்கிறது. அது வந்து பாஸ்ட்ல வந்து அந்த இது வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கிறது. அன்னைக்கு இது நடந்துட்டு இருந்துச்சு, அன்னைக்கு வந்து ரோல் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க, ஒர்க் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அன்னைக்கு வந்து ரோடு ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த வந்து அப்போ நடந்துட்டு இருந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். இதுக்கு வேர்ப் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து வாஸ் ஆர் வேர் வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து V1 வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்துடும். பிளஸ் அது கூட ING ஆட் ஆகிடும். வேர்ப் வாஸ் ஆர் வேர் வரும், அது கூட வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து ING பிஹைண்ட்ல ஆட் ஆகி வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து I was eating food. I was eating food. நான் வந்து சாப்பிட்டு இருந்தேன். ஆல்ரெடி அது வந்து பாஸ்ட்லயே நடந்துருச்சு. அப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டாங்க, அப்போ நான் சாப்பிட்டு இருந்தேன். பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் வந்து அப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன், அதாவது ப்ராசஸ்ல இருந்து ஒரு விஷயத்தை சொல்றது வந்து நம்ம கண்டினியூஸ்ல வந்து சொல்லுவோம். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட்ல தொடங்கின ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு ஸ்பெசிபிக் டைம் வரைக்கும் அது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல சொல்லுவோம். இதுக்கு வந்து வேர்ப் பார்த்தோம் அப்படின்னா had beenல வந்து ஸ்டார்ட் ஆகும். had beenல வரும். அது கூட வந்து வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரும். பிளஸ் அது கூட வந்து காமனா ING ஜாயின் ஆகும். சென்டென்ஸ்ல வந்து had been வரும், அது கூட வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல ING ஆகும். அதே வந்து கண்டினியூஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து was or were வரும், அது கூட வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கூட வந்து ING ஆட் ஆகி வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா I had been eating food when you arrived. I had been eating food when you arrived. நான் வந்து சாப்பிட்டு இருந்தேன். அதாவது பர்ஃபெக்ட்ல நம்ம எப்படி சொன்னோம்,
ஒரு விஷயம் வந்து இந்த விஷயத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடக்குதுன்றால இதுல என்ன ஆகும் அப்படின்னு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆகும்னா அப்ப வந்து அவர் வர்றப்ப இது வந்து அவர் வர்றதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டாரு அப்படின்ற அர்த்தத்துல வரும். இது வந்து அவர் வர்றப்ப சாப்பிட்டு இருந்தாரு அப்படின்ற அர்த்தத்துல வரும். அதாவது ஐ ஹேட் பீன் ஈட்டிங் ஃபுட், நீ வர்றப்ப நான் சாப்பிட்டுருந்தேன். யூ வென் யூ ஆர் இட், நீ எப்போ வந்தியோ அப்போ நான் சாப்பிட்டு இருந்தேன். பாஸ்ட்ல வந்து அதை சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ன்றது இவ்வளோதான். சிம்பிள், பர்ஃபெக்ட், கண்டினியூஸ் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் 4 டைப் வரும். சிம்பிள்னா வந்து ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சதை வந்து சொல்லுவோம். பர்ஃபெக்ட்ல வந்து அந்த ஆக்ஷன் ஒரு விஷயம் நடந்தப்ப அது முன்னாடி நான் என்ன பண்ணிருந்தேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வரும். கண்டினியூஸ்னா வந்து பாஸ்ட்ல வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை சொல்லுவோம். அப்போ பாஸ்ட்ல நடந்துட்டு இருந்த விஷயத்தை பத்தி சொல்லுவோம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா வந்து பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம், அந்த விஷயம் நடந்துட்டு இருந்தப்ப நீ என்ன பண்ற அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்து இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசென்ட் டென்ஸ், அது வந்து நான் இன்னொரு வீடியோ தனியாக அப்லோட் பண்றேன். அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த நோட்ஸ் வந்து நான் தனியாக அப்லோட் பண்றேன். ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.